மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்களின் காப்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருந்தாரு சார். அந்த விழாவில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. ஆக்சுவலாக இப்போ நான் உங்ககிட்ட இந்த நேர்காணலுக்காக பிளான் பண்ணது அவருடைய உதவியாளர் இருக்காரு சார், ராஜேந்திரன். அவருடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற அளவுக்கு ராஜேந்திரனுடைய அந்த அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்தவரா சார் விஜய் மத்தியில்? விஜயினுடைய அந்த தாவேகா வேட்பாளர்களை பொறுத்தவரை செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. விஜயே ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 தொகுதிகளிலுமே விஜய் தான் வேட்பாளர். வரப்போகிற தேர்தலில் விசில் சின்னத்துக்கு வாக்குகள் கிடைக்குது அப்படின்னா அதற்கு 100% விஜய் தான் காரணமாக இருப்பார். நிச்சயமாக அந்த கேண்டிடேட் காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு விஜய் பின்னால் மக்கள் திரண்டு இருப்பதற்கு காரணம் விஜய் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை தான். அதுக்கடுத்து அவரே சொன்ன மாதிரி 234 தொகுதிகளில் வெவ்வேறு நபர்கள் நின்றாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அது விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 234 தொகுதிகளில் பல்வேறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் விருகம்பாக்க வேட்பாளர் ராஜேந்திரனுடைய மகன் சபரி குறித்து இந்த கேள்வி எழுதுவதின் பின்னணியே ஒரு சந்தேகத்திற்கு இடமாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் பல்வேறு நபர்களுக்கு 234இல் 2 தொகுதிகளில் விஜய் நிற்கிறாரு. அப்போ 232 தொகுதி வேட்பாளர்கள் குறித்து யாருக்கும் பெரிய கேள்விகள் இல்லை. ஆனால் இப்போ ராஜேந்திரன் மகனுக்கு கொடுக்கறது மட்டும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது இந்த வெற்றி வாய்ப்பை மட்டும் கருத்தில் கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்துக்காகவும் நீங்கள் அந்த வேட்பாளராக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு தேமுதிக கட்சியில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்தசாரதிக்கு அவங்க சீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்தசாரதி பெரிய கோடீஸ்வரர், என்ன அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் காரணம் இல்லை. அவர் விஜயகாந்தனுடைய விசுவாசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அனகை முருகேசன்னு ஒரு கேண்டிடேட் தேமுதிகவில் அறிவிச்சிருக்காங்க. அவரும் கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்துடைய மிக தீவிரமான விசுவாசி. ஏன்னா 1,00,000 பேர் திரண்டு அனகை முருகேசன் குறித்தோ பார்த்தசாரதி குறித்தோ தப்பாக சொன்னால் கூட விஜயகாந்த் குடும்பத்தினரோ அதை நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய்க்கு ராஜேந்திரன் ஆரம்ப காலத்தில் விஜய்க்கு டிரைவராக இருந்தவர் தான். இப்போவும் அப்பப்போ விஜய் செல்கிற காரை அவர் ஓட்டி செல்வார். அவருடைய சாரதியாக இருந்தாலும் பல இடங்களுக்கு ராஜேந்திரன் தான் கூட போவார். வெளிநாடு போனாலும் சரி, வெளி மாநிலம் போனாலும் சரி, எங்கே போனாலும் ராஜேந்திரன் கூட இருப்பார். அந்தளவுக்கு அவர் மீது அவருக்கு அவ்வளோ விசுவாசம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா யாருக்கும் தெரியாத தகவலையே நான் சொல்கிறேன். இந்த சபரி இருக்கிற இந்த பொறுப்புக்கு முதல்ல விஜய் சொன்னது ராஜேந்திரனை தான். ஆனால் நீங்கள் இந்த இதுக்கு செயலாளர் ஆயிருங்க, ஏதோ தென் சென்னை மேற்கு கிழக்கு மாதிரி ஏதோ ஒன்று வாயில நுழையாத பகுதியாக தானே இருக்குது. ஸோ அந்த விருகம்பாக்கிறதுக்கு அவரை தான் விஜய் செயலாளராக முன்மொழிந்தது. ஆனால் ராஜேந்திரன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லை சார், நான் அந்த பதவிக்கு போனால் இப்போ உங்களை நான் கவனிக்க முடியாது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே அப்போ சபரியை இருக்க சொல்லலாம் அப்படின்னு. சபரி பார்த்தீங்கன்னா ஒரு பிடெக் படித்த ஒரு பட்டதாரி. அதனால் அவரை நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆக்சுவலாக எதுக்காக கேட்டேன்னா, அந்த உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக அவர் ரொம்பவே அழுதுருப்பார், ரொம்ப எமோஷனலாக நேற்று நடந்தது. அப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருந்தார். ஆக்சுவலாக இந்த தொகுதியில் விஜய் தான் போட்டியிடுறதா இருந்தது. அதை மீறி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது சார். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். அதான் உண்மைதான் அது. அதாவது இப்போ தாவேகா தேர்தலை நோக்கி நகரும் போது அந்த கட்சியில் இருக்கிற பல மாவட்ட செயலாளர்கள் இந்த தொகுதிக்கு நாம தான் வேட்பாளர் அப்படின்னு மனரீதியாக அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தலைமை அறிவிப்பதற்கு முன்பு, தலைமை கேட்பதற்கு முன்பே இப்போ நம்ம தானே மாவட்ட செயலாளர், அப்போ நம்மளை விட்டால் வேற யார் கேண்டிடேட்டுங்கிற மனநிலையில் தான் எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ காரைக்குடியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பல் டாக்டர் பிரபுலாம் அப்பவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சபரியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான்லாம் பேசியிருக்கேன், நாம் பார்த்து வளர்ந்த பையன்தான் ராஜேந்திரன், நம்மளுடைய நண்பர் தான். நம்ம பேசும்போது என்னென்னா, சபரியை பொறுத்த வரைக்கும் நாம தான் கேண்டிடேட்டுங்கிறது அவருடைய மைண்ட்லேயே கிடையாது. அவர் நினைத்ததும் சரி, ராஜேந்திரன் நினைச்சதும் சரி, மற்றவர்கள் நினைத்ததும் சரி,
இன்னும் சொல்லப்போனால் விஜய் நினைத்ததும் கூட விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் தான் வேட்பாளர். அப்போ சபரி வந்து மன ரீதியாகவே நம்ம வந்து வேட்பாளர் கிடையாது, இந்த தொகுதியில் தளபதி நிற்க போகிறாரு, அவருடைய வெற்றிக்கு நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்ஸாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் நடந்து சரி விருகம்பாக்கம் வேணாம் அப்படின்ட்டு அவர் பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு நகர்ந்ததால் இப்போ சபரிக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி ராஜேந்திரனை வந்து அவருடைய விசுவாசம் குறித்து நம்மை போன்றவர்களுக்கு தான் தெரியும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இவர் விஜயினுடைய டிரைவர் அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு டிரைவரின் மகனான தனக்கு வந்து இந்த வாய்ப்பை விஜய் கொடுக்கும்போது நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய எமோஷ்னலாக தானே இருந்திருக்கும். அதுதான் அந்த கண்ணீராக வெளிப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சபரி வந்து குழந்தையிலிருந்தே விஜய் வளர்ந்த பையன்தான். அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே விஜய் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காரு. அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே விஜயினுடைய ரசிகராக வளர்ந்த பையனும் கூட. ஸோ அதுதான் கண்ணீராக பெருக்கெடுத்தது. நான் சபரியுடைய கண்ணீரை கூட நான் நோட்டீஸ் பண்ணலை, ராஜேந்திர கண் கலங்கினது தான் எனக்கு இன்னும் நெகிழ்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஜாய் அலுகாஸ் ஆட்ல வந்து விஜய் சார் நடிச்சிருப்பார் சார், அது அப்படியே நிஜத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ஒரு சுயநலவாதி அந்த மாதிரியான இந்த செய்திகள் தான் அதிகமாக வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் இப்படிப்பட்ட ஒரு மனிதான்றது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது விஜயை வந்து ஒரு சுயநலவாதின்னு யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது விஜயை பற்றி தெரியாதவர்களுடைய கருத்து, அல்லது விஜயை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு அவதூறு கருத்து. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். விஜயெல்லாம் சுயநலவாதியெல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் மற்றவர்களும் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவரும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் கூட சுயநலம் இல்லையா என்ன? நிச்சயமாக சுயநலம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் என்னென்னா அது மற்றவர்களை பாதிக்காத வரை அது வந்து தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சுயநலம் விஜய்க்கு கூட இருக்கலாம், யார் கண்டது. அதே நேரம் அவர் ஒரு 100% ஒரு சுயநலவாதியாக யாராவது சித்தரிக்க நினைச்சாங்க அப்படின்னா அது ஒரு தவறான கூற்றாக தான் நான் பார்க்குறேன். புரியுது. ஆக்சுவலாக இப்போ ராஜேந்திரன் சார் வந்து இப்போ முன்னாடி வந்து எஸ்எஸ்சி சார் கிட்ட இருந்து டிரைவராக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ எஸ்எஸ்சி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு விரிசல் வரும்போது நிறைய வேலை செஞ்ச ஆட்கள்லாம் எஸ்எஸ்சி சார் கூட போனதாக ஒரு தகவல் வந்து சார். அப்படி இருந்தும் ராஜேந்திரன் சார் வந்து விஜய் சாரை நம்புவதற்கான காரணம் என்ன சார்? அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்சியும் விஜயும் வந்து ரொம்ப இதாக நல்லுறவில் இருக்கும்போது தான் பல ஸ்டாஃப்கள் வந்து இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே டீல் பண்ணுவாங்க. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுகிறவராக எஸ்சிஎஸ்சி தான் இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு சம்பளம் போடுறது உட்பட அவர் தான் பண்ணார். அப்புறம் அந்த விஜய்க்கான கதையெல்லாம் கூட எஸ்சிஎஸ்சி கேட்டு முடிவு பண்ணுகிற காலகட்டம் அது. ஒரு கட்டத்தில் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா மெல்ல மெல்ல வந்து அவர் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தனக்கான கதையை தானே கேட்பது, சம்பளம் பேசுறது, இது எல்லாமே அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்டாஃப்களுக்கான சேலரியையுமே அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் அது ரொம்ப நாளைக்கு முன்னாலே அப்படி ஒன்று நடந்துருச்சு. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்குமான அந்த பிரிவு, அந்த மனஸ்தாபம் முற்றிய போது எஸ்சிஎஸ்சி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. ஒரு படம் பிஸியான இயக்குனராக கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு நிலையில் அவர் இருந்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாஃப்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம்தான் இருந்தாங்கன்னு. ஏன்னா விஜய் தான் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்புறம் காஸ்டியூமர். இப்போ இவங்க எல்லாருமே விஜய் சம்மந்தப்பட்டவங்க தான், எஸ்சிஎஸ்சி சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. அதுக்கப்புறம் ஜேபின்னு வந்து ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் பேர் ஜெயபிரகாஷ். அவர் தான் ஆரம்பத்திலிருந்தே எஸ்சிஎஸ்சியுடைய மேனேஜர். அவரும் கூட பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி கூட தான் இருந்தார். எஸ்சிஎஸ்சி படம் பண்ணும்போது அவர் ஒர்க் பண்ணார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிக்கு வந்து பட வாய்ப்பு இல்லை, பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த முதுமை காரணமாக ஒரு படங்கள் இயக்கிறத நிறுத்திட்டார் அல்லது குறைச்சிட்டார். அந்த காலகட்டத்தில் ஜேபிக்கு வந்து வேலையே இல்லை. அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இலவசமாக அவருடைய ஊழியர்களுக்கு கொடுத்த வீட்டில் தான் ஜேபியும் குடியிருந்தார். அப்போ விஜய் என்ன பண்ணார், அடடா ஜேபி வந்து கஷ்டத்தில் இருக்காரே அப்படின்ட்டு தான் ஒர்க் பண்ணுற படங்களில் ஜேபி வந்து மேனேஜராக உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. இத்தனைக்கும் விஜயினுடைய படங்களுக்கெல்லாம் உதயகுமார் அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் எப்பயுமே. அவர் தான் விஜயினுடைய குறிப்பறிந்து வேலை பார்ப்பார், புரியுதா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஜேபி வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் அவர் வேலை இல்லாமல் இருக்காருங்கிறதுனால அவருக்கும் தன்னுடைய படங்களில் வேலை வாய்ப்பை கொடுத்தாரு விஜய். அதனால் அவர் யாரையுமே வேலையை விட்டு நீக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. ஒன்று நடந்தது, அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இருந்தாங்க. அப்போ ரசிகர் மன்றத்தை புஷியானந்த் டேக் ஓவர் பண்ணி போகும்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, எஸ்சிஎஸ்சி விசுவாசம் காரணமாக எஸ்சிஎஸ்சி கூட இருந்தாங்க, அந்த ரவிராஜா இன்னும் சில பேர். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தகவல் கிடைச்சது, இவங்க எல்லாமே வந்து
எஸ்சிஎஸ்சியை ட்ரிகர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும் போது அவர்களை தன் குடியிருப்பிலிருந்து காலி பண்ண சொன்னார். இதுதான் நடந்தது. மற்றபடி எல்லா பணியாளர்களுமே விஜய் கூட தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஏற்கனவே கூட சொன்னேன், விஜய் வந்து இப்போ நடிப்பை விட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கும் விஜயினுடைய மேக்கப் மேனும் ஹேர் ட்ரெஸ்ஸரும் காஸ்டியூமரும் விஜயினுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்காங்க, வாடகை இல்லாமல். புரியுது சார். ஆக்சுவலாக இப்போ விஜய் சாரோட இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து விஜய் சார் வந்து ராஜேந்திரன் சார் வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு அவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதா இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டேன் சார். அதெல்லாம் உண்மைதானா சார்? உண்மைதான். விஜயை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரனை ஒரு டிரைவராக பார்த்ததே இல்லை, ட்ரீட் பண்ணதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திரனை அண்ணன்னு தான் விஜய் கூப்பிடுவார். நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணே 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 அண்ணனே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த அண்ணங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சம்பிரதாயமாகவோ பாசாங்காவோ இருக்காது, ஒரு உள்ளன்போடு அழைக்கிற வார்த்தையாக தான் இருக்கும். என்ன காரணம், விஜயை வந்து சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்ததில் ராஜேந்திரன் ஒருத்தர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து நாகராஜ்னு ஒரு மேக்கப் பண்ணிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரூபினி மாதிரியான பல நட்சத்திரங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரு சீனியர் மேக்கப் பண்ண எனக்கெல்லாம் ஒரு நண்பர். அப்புறம் ரூபினி வந்து பயங்கர பீக்கில் இருந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாங்க. அப்போ தான் விஜய் வந்து நடிகராக அறிமுகமாகிற கட்டம் நாகராஜ் வந்து விஜய் கிட்ட பர்சனல் மேக்கப் மேனாக சேர்ந்தார். இன்னைக்கு வரைக்கும் நாகராஜ் தான் விஜயினுடைய மேக்கப் மேனு. அவரையும் பார்த்தீங்கன்னா அண்ணேன்னு தான் கூப்பிடுவார். அதை மீறி ஒரு வார்த்தை கூட மாற்றி கூப்பிட மாட்டார். அது எந்த அளவுக்கு விஜய் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஹீரோக்களுக்கு வந்து மேக்கப்புக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்காது. காலையில் செட்டுக்கு வரும்போது மேக்கப் போடுறாங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடி போகும்போது அந்த மேக்கப்பை கொஞ்சம் டச் பண்ணுவாங்க. இதுதான் ஒர்க் இருக்கும். இந்த லேடிஸ் மாதிரி வந்து நிமிஷத்துக்கு ஒரு தர நீங்கள் பட்டி டிங்கரிங் பார்க்கணும்லாம் அவசியம் இருக்காது. அப்போ விஜய் என்னன்னா, நாகராஜ் காலையில் வந்து மேக்கப் போடுறாரு, அதுக்கப்புறம் இல்லை பிரேக்கில் வந்து ஒருத்தர் டச்சப் பண்ணுறாரு, அப்புறம் முழு நாளும் அவர் சும்மா தான் இருக்கார். அப்போ தான் அவரே சொல்லியிருக்காரு, அண்ணே நீங்கள் இந்த மாதிரி முழு நாள் வந்து நீங்கள் இதாக தானே இருக்கீங்க, நீங்கன்னா வேறு இதில் ஏதாவது கம்பெனியில் உங்களுக்கு ஒர்க்கு கிடைச்சா கூட பாருங்கள் அப்படின்லாம் நாகராஜ் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நேராக வந்து விஜய்க்கு மேக்கப் போட்டுட்டு இன்னொரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுவார். அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு மேலே இன்னொரு தகவல் என்னன்னா, வடபழனி குமரன் காலனியில் ஜேஎஸ்னு ஒரு கல்யாண மண்டபம், அப்புறம் அருணாச்சலம் ரோட்டில் ஷோபா கல்யாண மண்டபம். நீங்கள் அந்த கல்யாண மண்டபங்களை பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் லைட்லாம் பர்மனண்ட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. யார் கல்யாணத்துக்கு போய் நம்ம மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அவங்க வந்து சீரியல் லைட்டுக்கே ஒரு 5000 2000 அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்லு போடுவாங்க. அந்த கான்ட்ராக்டையுமே நாகராஜுக்கு விஜய் கொடுத்துருந்தார். ஸோ அந்த அளவுக்கு தன்னிடம் வேலை பார்ப்பவர்களோட ரொம்ப உள்ளன்போடும் மரியாதையோடும் நடத்தினவர் தான் விஜய். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பட் அதே நேரம் கடந்த காலத்தில் இவர்கள் மீது விஜய் வந்து ரொம்ப கோபமாகவும் ரொம்ப வயலண்ட்டாகவும் நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. அது இப்போதைக்கு அவசியம் இல்லை. புரியுது சார். அதே மாதிரி இப்போ 2 தொகுதியில் வந்து விஜய் வந்து போட்டிட்டாரு. இப்போ எல்லா முதலமைச்சர் வேட்பாளரும் வந்து ஒரு தொகுதியில தான் வந்து போட்டிடுறாங்க. விஜய்க்கு அந்த தோல்வி பயம் வந்து வந்துருச்சு. ஸோ இதன் காரணமாக தான் இந்த 2 தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. அதே மாதிரி அந்த 2 தொகுதியிலும் வந்து அங்கே வந்து இந்த கிறிஸ்தவர்களோட ஓட்டு வந்து அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக தான் அங்கே குறி வச்சு விஜய் அவர்கள் வந்து போட்டிடுறன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து நேற்றுலேருந்து பரவலா போகுது சார். திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய், அது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிற முடிவை விஜய் எடுத்தது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சறுக்கல். அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் புரிந்து கொள்ளாமல் போனது வந்து மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் தான். அல்லது அவருடைய அரசியல் பார்வை வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தொடங்கி எம்ஜிஆர் உட்பட பல பேர் இது மாதிரி 2 தொகுதிகளில் நின்னதெல்லாம் பார்த்துருக்கோம். சமீபத்திய உதாரணம் மோடி வந்து உலகத்திலேயே செல்வாக்கு மிக்க பிரதமர் அப்படின்லாம் பீத்தி கொண்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு தொகுதியில் நின்று நம்மால் வெற்றி பெற முடியாது என்கிற பயம் கூட மோடிக்கு உண்டு. அதனால தான் 2 தொகுதியில் போட்டியிடுவார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடுகிறார் என்றால் அதற்கு ஒரே அர்த்தம் தான், தோல்வி பயம்தான். அப்போ விஜய்க்கும் அப்படி ஒரு தோல்வி பயம் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லா மட்டத்திலிருந்தும் எழுவதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவருடைய அரசியல் மாநாட்டில் என்ன பேசினார், 234 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னாரு. நாங்கள் தனித்து நின்று அறுதி பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் அரைக்கோள் விட்ட விஜய் எதுக்காக 2 தொகுதியில் போட்டியிடணும்? என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, எல்லாரும் நினைக்கிற இந்த தோல்வி பயம் காரணமாக 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அப்படி இல்லைன்னா எவனாவது ஒரு ஜோசியக்காரன் அவர் பக்கத்தில் உட்காந்து என்ன அந்த சோழியை குலுக்கி போட்டுட்டு நீங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நில்லுங்க
அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஆலோசனை கொடுத்துருக்கணும். அதை நம்பி இந்த 2 தொகுதிகளில் நிற்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை விமர்சிப்பதற்கு மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு அயனான சந்தர்ப்பத்தை விஜய் ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு அந்த கொள்கையை வச்சிருந்தாலும் ஆனா பெண்களுக்கு வந்து 23 தொகுதியில மட்டும்தான் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இப்படி பண்றது வந்து சரியான ஒரு வாதமா இருக்கும் வந்து கேள்வி கேட்கறாங்க. அதாவது அதிமுக திமுகவோடு ஒப்பிடும் போது தாவேகாவில் வந்து ஒரு 23 பெண்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10% தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற கொள்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த 23 பெண்களும் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால் மனம் திறந்து பாராட்ட முடியல. யாரோ ஒரு ஜோசியக்கார பெண் அதில் இருக்காங்க. ஏதோ ஜாதகத்தின் மூலம் ஏதோ ஜோசியத்தின் மூலமாகவே கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படின்லாம் ஏதோ சொல்லி இந்த ஒரு வாட்ஸ்அப் டாக்டராக ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம ஏற்கவே முடியாது. அதே நேரம் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பீடி தொழிலாளியின் மகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினாங்க. அக்ஷிதா மாதிரி ஏதோ ஒரு பேர், சற்று ஞாபகம் இல்லை. நான் கூட அது குறித்து ஒரு ட்வீட்லாம் கூட போட்டிருந்தேன். சமீபத்தில் மகளிர் தின விழாவில் அவங்கள கூப்பிட்டு மரியாதை எல்லாம் பண்ணார். அக்ஷிதான்னு நினைக்கிறேன், அஸ்விதா மாதிரி ஏதோ ஒரு பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இந்த எண்ணிக்கையில் எத்தனை பெண்கள் இருக்காங்க என்பதை தாண்டி இவர்களெல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு முதன்மையானதாக எனக்கு இருக்குது. புரியுது. அதே மாதிரி மாற்று கட்சியினருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு கேவலத்தின் உச்சம். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில் முதல் நாள் பாஜகவில் அமைச்சராக இருக்கார், பாஜகவில் சீட்டு கிடைக்கல. அடுத்த நாள் சாயந்தரம் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு தாவேகாவில் சீட் கிடைக்கிது. அதுவே நமக்கு வந்து ஒரு அதிருப்தியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தினது. இங்கே தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியலில் பல கட்சிகளிலிருந்து முதல் நாள் சாயந்தரம், முதல் நாள் காலையில் விலகி வந்தவர்களுக்கெல்லாம் தாவேகாவில் வந்து வேட்பாளர் பட்டியல் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா அப்போ இத்தனை நாள் உங்களுக்காக பாடுபட்ட, உங்களுக்காக போஸ்டர் ஒட்டிய, உங்களுக்காக தோரணம் கட்டிய ரசிகன்லாம் வந்து முட்டு சந்தில் போய் நிற்கணுமா? அதனால் இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது ஒரு சரியானதாக எனக்கு தோணலை. ஏன்னா நேற்று ஒரு கட்சியில் இருக்கார், அவர் இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கார் அப்படின்னா அப்போ தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு புறப்படுகிற கடைசி நேரம் வரைக்கும் இந்த வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேலே உங்களை எதற்காக மக்கள் வாக்களிக்கணும்? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஃபோர்ஸ் வருது. மக்கள் செல்வாக்கு மிக்க விஜய் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசியலை தருவாங்கங்கிற நம்பிக்கையிலே தானே உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கே மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் அதிமுகவிலும் திமுகவிலும் மற்ற கட்சிகளில் ஊழல் பண்ண ஆட்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்களும் மற்றொரு ஊழல் கட்சியாகத்தானே இருக்க முடியும். எதற்காக உங்கள் கட்சிக்கு வாக்களிக்கணும்? உங்களுக்கு வாக்களிக்க பதிலாக திமுக அதிமுகக்கு அவன் ஓட்டு போட்டுட்டு போயிடலாமே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது அத்தனை பாசிட்டிவானதாக இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன்.